வெரி குட். இப்ப சொல்லு, நான் யாரு? வெரி குட். இது வர்றான இவன் யாரு? வெரி குட் வெரி குட். ஏடா உன் மண்டையில ஏதாவது மூளை இருக்கா? ஏன் சார் என்ன விஷயம்? அப்படி ஏதாவது இருந்திருந்தா குழந்தைய தனியா விட்டுட்டு போயிருப்பியா? நான் வரல, என்ன குழந்தை அழுதுறதே செத்துருக்கும். அப்படியா சார்? ரொம்ப நன்றி. உன் நந்தியை தூக்கி குப்பையில போடு. நீ நன்றி சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. என்ன போலவே நீயும் நடந்ததை நினைச்சு வருந்தி உன் வாழ்க்கையை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். கேட்டா கேள்விட்டா விட. ஐ டோன்ட் கேர். டாக்டர் என்ன போலன்னு சொல்றீங்க? நான் குழந்தைய தனியா விட்டுட்டு போறதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்குடா சம்பந்தம். சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். என் பேர் என்ன? டாக்டர் ஆனந்தன். ஆனந்தன். ஆனந்தன்ங்கிற பேருக்கு இந்த பேருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அடிச்சிருவோம். உண்மையை சொல்லிடு. இல்ல இல்ல இல்ல, எப்படி இருக்க முடியும்? நான் தான் சிடுமுஞ்சின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை என்ன சொல்றது டேவிட்? நானே சொல்றேன், நான் சிடுமுஞ்சி தான். ஆனா அந்த சிடுமுஞ்சி கிழிச்ச முஞ்சி அந்த காலம் ஒண்ணு உண்டு. உங்க கடந்த காலத்தை பத்தி எனக்கு தெரியும் டாக்டர். ஊருக்கு உழைக்கிறேன்னு நீங்க பாடுபட்டீங்க. ஒரு நாள் உங்க வீடு தீப்பத்தி எரிஞ்சப்போ உங்க மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துச்சு. அன்னைக்கு சமுதாயத்து மேல உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு தான் நீங்க சிடுமூஞ்சி ஆட்டின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் குழந்தை என்ன செய்ய போற? உன்ன மாதிரியே திருட்டு போய் ஆக்க போறியா? இல்ல சார், இல்ல. பெரிய படிப்பு படிக்க வச்சு வக்கீலாக்கி ஜட்ஜாக்க போறேன். வக்கீலாக்கி அப்புறம் ஜட்ஜாக்க போறேன். ஏன்னா நீ தினமும் திருடிட்டு வருவேன், உன்னை காப்பாத்திடுவான்டா. ஓகே ஓகே, காட் பிளஸ் யூ. நல்லா படிக்குவியா? நல்லா பண்ணு நல்லா பண்ணு. நல்லா இருக்குடா. நல்லா நல்லா ஒண்ணும் இல்ல. அழிச்சுப்பா அழிச்சுப்பா. அவன் அத்தா வெளியே இருக்கானா? நான் உங்க தான் கூப்பிட்டேன். அக்கா இல்லையா? ஏண்டி எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன்டி. என்ன ஏன் ஏமாத்துனீங்க? நான் யாரையுமே ஏமாத்த மாட்டேன்டி. இல்ல, நீ என்ன ஏமாத்திட்ட. எனக்கு துரோகம் பண்ணிட்ட. என்ன செய்ய போற? உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏண்டி இப்படி என்ன வளர்ற? புரிஞ்சுக்கிட்டியோ? இவன் ஏன் கேஸ் இல்ல, மென்டல் கேஸ் அழைச்சிட்டு போ. ஆடு ஆடு இங்க இல்லடி, பூனைதான் இருக்கு. டான்ஸ் ஆடு. ஆடிட்டேன் போ. ஆடிட்டர் படிப்பானா? இல்ல, பாடிட்டாடு. எனக்கு பாடி தெரியாது தெரியுமா? ஏதாவது அசம்பாவிதமா பண்ணிட போறா. பாடிக்கிட்டே ஆடிடுங்க சார். என்ன குத்து வரும்? ஆடு. You want me to sing? Okay, 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 okay. I will sing for you. I will dance for you. I will sing for you. I will dance for you. ஆட்டமின்றே சொல்லு நீ தோழி, நான் ஆடிடுவேன் கொஞ்ச நாழி. ஆட்டமென்ன சொல்லு நீ தோழி, நான் ஆடிடுவேன் கொஞ்ச நாழி. I will sing for you. I will dance for you. I will sing for you. I will dance for you. பாடின தேவாரம் அதற்கு வேல் சாரீரம் சாரீரம். அப்பர் பாடின தேவாரம் அதற்கு மேல் சாரீரம். ரம் பம் பம் தரம் பம் 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 ரம் பம் பம் தரம் பம் பம் பம். I will sing for you. I will dance for you. I will sing for you. I will dance for you. கரகளியாட்டம் பிடிக்குமா?
எடா மிடுக்க கரகரப்பிரியா பிடிக்குமா கரகளி ஆட்டம் பிடிக்குமா வரவர பைத்தியம் தெரியுமா அதிகமாய ஆகுமா அம்மம்மா 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 ஆட்டம் என்ன சொல்லு நீ தோழினான் ஆடிடுவேன் கொஞ்ச நாளே சங்கீத பிரியம் சிங்காரவேலன் சந்தங்கை பாடுவாண்டி சங்கீத பிரியம் சிங்காரவேலன் சந்தங்கை பாடுவாண்டி சிதம்பரநாதன் முத்து தாண்டவர் பதத்துக்கு ஆடுவாண்டி ஆட்டம் ஆடவா சரிகோபதனி பாடவா கிடுகிடு கரணம் போடவா இரு கனாய் மாறவா அம்மம்மா 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 I will sing for you I will dance for you I will sing for you I will dance for you ராஜாங்கம் இருந்தா எல்லோரும் ஆடணுமா பெண்ணே உன் கையில் ராஜாங்கம் இருந்தா எல்லோரும் ஆடணுமா ராஜாதி ராஜரும் ரதிக்கைக்கு பயந்து பின்பாட்டு பாடணுமா குருகுரு கண்ணை உருட்டுரே சிறுகிடுவென்று மிரட்டுரே கடுகடு மூஞ்சி காட்டுறேன் கத்தியை நீட்டுறேன் அம்மம்மா 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 ஆட்டம் என்ன சொல்லு நீ தோழினா ஆடிடுவேன் கொஞ்ச நாளே I will sing for you I will dance for you I will sing for you I will dance for you I will sing for you I will dance for you அநியாயம் முடிச்சுனாம நாம கொடுக்க வேண்டிய பாக்கிய கேட்கலாம் அவன் நானும் பார்த்துட்டு வந்துடுறேன் நியாயத்துக்கு காலம் இல்லை சோமாரி அவங்கிட்ட சொல்லு குழந்தைக்கு உடம்பு குணமானதும் எப்படியாவது பணத்தை கொண்டு போய் கொடுத்துடலான்னு நான் சொல்லிட்டேன்பா கேட்க மாட்டேன்றானே அந்த சோமாரி என்ன சொன்ன ராமு இனிமே இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லவே கூடாது கூட அப்ப நான் போய் அந்த சோமாரி கையில கூட நான் பின்ன சொல்லிட்டேன் அந்த சோமாரி இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்னேன் உன்னை இங்கேயே அடிச்சு கொண்டு போடுவேன் சொல்றதையும் திருப்பி திருப்பி ராமு சொல்லிட்டு இருக்கான் குழந்தைக்கு முன்னால எதை சொன்னாலும் அது குழந்தை மனசுல பதிஞ்சு வரும் உனக்கு தெரியாது சரி வாச்சார அப்ப நான் போய் அந்த சோபா என்னடா இது ஏதோ சதா சொல்ல வேணான்னு பாக்குறேன் அதேதான் திரும்பி திரும்பி வருது எனக்கு அந்த வார்த்தை மெய்யால சொல்ல போனா நான் தான் சோ எப்படி இருக்கு இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நான் தான் சோன்னு அவ்வளவுதான் அதுக்கு போய் ஏன் திட்டுற நீ உருப்படியா திரும்பி போக மாட்டேன் இங்க இருந்து சொல்லிட்டு நான் தான் சோ அதுல என்ன தப்பு மாறி அப்ப தப்பு மாறினாதான் தப்பு என்ன பாய்க்கு சோன்னா தப்பு இல்ல மாறின போட போட
வாத்தியாரா இவரு? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லுவாங்க. ஆசிரியரை திட்டக்கூடாதுப்பா. அந்த வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே தெரியல. என்ன ஃபெயில் ஆகிட்டார். இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு படிப்பு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். ஒரு நாள் காலில் அடிபட்டு விட்டது. அதை பார்த்து ராமுவின் தாயாரும் அழுதுவிட்டாள். பிறரெல்லாம் முழித்திருந்து அவனையே கவனித்துக் கொண்டாள். அதனால்தான் தாயை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். தாயை பார்க்காதவர்கள், புண்ணியம் செய்யாதவர்கள். அவனுக்கு கேட்கட்டுமா? கேளுப்பா. உங்க அம்மா எப்படிப்பா இருந்தாங்க? உங்க அம்மாவா? ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. வந்து ராமு, உனக்கு பசிக்குது இல்ல? இது சாப்பிட கொடுத்துருவாங்க. ராமு, இந்த ரமையா எனக்கு எனக்கு நிறைய இருக்குப்பாங்க. இல்லப்பா, நானும் உங்களோட வரட்டுமா? நான் பல இடங்களுக்கு போய் அலையிறவப்பா. என் கூட வந்து என்ன பண்ண போறேன்? நானும் உங்களோட ஆட்டம் காட்டுறப்பா. என்னப்பா சொல்றேன்? நீ ஆட்டம் காட்டுறியா? ராமையா, நான் இப்ப என்ன சொன்னாலும் கேக்குதப்பா. வேண்டாம் ராமு, வேண்டாம். வாழ்க்கையில நீ பெரிய ஆளா வரணும்னா உனக்கு படிப்புலதான் கவனம் இருக்கணும். அப்பதான் இந்த ஊரும் உலகமும் ஒன்ன மதிக்கும். குரங்காட்டின்னா கேவலமா நினைப்பாங்கப்பா. நேர்மையில எந்த தொழில் செய்தாலும் கேவலம் இல்லைன்னு நீங்க தானே இப்ப சொன்னீங்க. படித்த நேரம் போக மத்த நேரம் எல்லாம் நான் உங்களோட வரப்பா. சரின்னு சொல்லுங்கப்பா. சரிப்பா, சரிப்பா. அம்மா, அம்மா, என்ன வேணும்? சின்ன தம்பி சோக்காய துவைக்க எடுத்தமா, அது பையன் உள்ள இது இருக்குதுமா. சிகரெட்டா? என்னடா, என்ன இதெல்லாம்? ஒன்னதாண்டா கேக்குறேன். சின்ன வயசுல சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சியா? இல்லம்மா, எனக்கு தெரியாம வந்து வந்து என் ஃப்ரெண்டு இத பாக்கெட்ல வச்சுட்டான். உனக்கு தெரியாம ஓ பாக்கெட்ல வச்சுட்டான். எங்கிட்டே போய் பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இரு இரு, உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி ஒண்ணு. படிக்கிறது இல்ல, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறது இல்ல, ஒவ்வொரு வகுப்புலையும் 2 வருஷம் கெட்டு குட்டிக்கவரா போயிட்டேன். கழுத. ராமையா திரிகடதானா 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 சோமையா திரிகடதானா 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 ராமையா திரிகடதானா 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 சோமையா. ஒரு பயலை நம்பி பயத்தை வளர்க்க வேணாண்டா, நாம பொழைக்கத்தானே கையுங்காலும் வச்சாண்டா. ஒரு பயலை நம்பி பயத்தை வளர்க்க வேணாண்டா, நாம பொழைக்கத்தானே கையுங்காலும் வச்சாண்டா. அட உள்ளதை கொண்டு வாழ வேணும் தெரிஞ்சுக்க, நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் புரிஞ்சிக்க. அட உள்ளதை கொண்டு வாழ வேணும் தெரிஞ்சிக்க, நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் புரிஞ்சிக்க. திரிகடதானா 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 ராமையா திரிகடதானா 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 சோமையா.
மண்ணே நம்பி மரம் இருக்கு ராமையா, இங்கே ஒன்னே நம்பி நான் இருக்கேன் ஆமாய்யா. மண்ணே நம்பி மரம் இருக்கு ராமையா, இங்கே ஒன்னே நம்பி நான் இருக்கேன் ஆமாய்யா. ராமா கடலை தாண்டா, கடலை தாண்டி தூது போன ராமையா, நீ கத்தரித்தைய காட்டி காசு கேளையா. ஒரு பயலை நம்பி பயத்த வழக்கம் வேணாண்டா, நாம பொழைக்கத்தானே கையுங்காலும் வச்சாண்டா. புடிச்சா புடிச்சது குரங்கு புத்தி, கடிச்சா கடிச்சது நாயும் புத்தி, எந்த நேரம் பிடிக்கும் இது எந்த நேரம் கடிக்கும். அட யாருக்குடா தெரியும் குரங்க விட கேவல மனுஷனின் புத்தி. திருடதன்னா 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 ராமையா, திருடதன்னா 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 சோமையா. ஆதியில் இந்த மனிதன் கூட ராமையா, புஞ்சாதியை சேர்ந்த கூட்டம் தாண்டா சோமையா. வாழை தவிர மற்றது எல்லாம் பாரப்பா, இந்த வானர ஜாதிக்கு மாநிலர் என்று பேரப்பா. திருடதன்னா 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 ராமையா, திருடதன்னா 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 சோமையா. திருடதன்னா 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 ராமையா, திருடதன்னா 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 சோமையா. என்னடா முடிக்கிற? என்கிட்ட மாட்டிக்கிட்டமேன்னா உன்னை பிடிக்கணும்னு பல நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா சிக்கிக்கிட்டேன். வந்து வந்து என்னடா வந்து இந்த மறுப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ யாரு என்ன சமாச்சாரம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன். நட ஸ்டேஷனுக்கு. சார் 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 இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். சார் என்கிட்ட ஒண்ணும் இல்ல சார். நட ஸ்டேஷனுக்கு. சார் உங்களை பார்த்தா புள்ள குட்டிக்காரர் மாதிரி இருக்குது. ஈடு இருக்கு இல்லையா சார் உங்களுக்கு? என் புள்ளைய பாருங்க சார், அவனுக்காகவாவது. உன்னை விட்ட சொல்றியா? நீ ஒரு குற்றம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பல நாளா ஒரே குற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. உன்னை எப்படி விட முடியும்? சார் எங்க அப்பாவை விட்டுடுங்க சார். உனக்காக உங்க அப்பனை விட்டுறேன். ஆனா இனிமே ரோட்டுல கூட்டத்தை சேர்த்து ஆட்டத்தை போட்டு டிராபிக்கை ஜாம் பண்ண உன்னை நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணுவேன். அப்புறம் கோர்ட்டுல 5 or 10 கட்ட வேண்டியிருக்கும். சில சமயத்துல 10 or 5 கட்ட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. உன்னை அனாதையா விட்டுட்டு போடுவோம்னு பயந்துட்டப்பா. நல்ல வேலை ஆண்டவன் நம்ம காப்பாத்திட்டான். வா போகலாம். வா ராமு, சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிடு. என்ன இருக்கு? மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா வத்துக்கிறேன். 2 பிளேட் மட்டன் பிரியாணி கொண்டா. மத்தியார யாரு பாது? மத்தியார என்ன அடையாளம் தெரியல? நான் தான் வாத்தியார ரத்தனம், உங்க வலது கை. ஞாபகம் இல்ல? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. நான் நினைக்கிற ஆள எனக்கு நல்லா தெரியும். வாத்தியாரே, நீதான் பூபதி. நான் பூபதி இல்ல, என் பேர் முத்து. நான் ஒரு குரங்காட்டி. நீங்க ஆள் தெரியாம ஏமாந்துருக்கிறீங்க. ஏமாந்தது நான் இல்ல. ரத்னம் ஜெயில விட்டு வெளியே வரமாட்டான்னு நினைச்சு நீதான் ஏமாந்திருக்க. அதை சமாளிக்கத்தான் இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிற இல்ல? எப்படி வரந்தாலும் வச்சுங்க, எனக்கு நேரம் ஆகுது. அவங்க சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டாச்சு சார். இந்திரன். பாபா பாபா. டேய், இந்த ரத்தனத்தோட கண்ணும் காது நிச்சயமா ஏமாறாதுதான். அதே குரல், அதே தோற்றம், போனது பூபதியே தான். சாப்பிட்டுக்கிட்டு நான் அவனை கவனிச்சுட்டு வந்தேன்.
ஒண்ணு இல்லப்பா, பக்கம் ஒண்ணு இல்ல. போய் குடிக்க அப்பாக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம். அப்பா என்னப்பா நடந்தது சொல்லுங்கப்பா. ஏப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்ல ராமு, அப்பா தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அதுல கொஞ்சம் லேசா அடிபட்டு போயிடுச்சு. எங்கப்பா அடிபட்டது? இங்க இங்க இருங்கப்பா, நான் கையில தச்சு விடுறேன். பட்டி குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கட்டுமா? வேண்டாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? இன்னைக்கு வித்த காட்டுறதுக்கு அப்பா பார்க்க போறதில்லை. இந்தப்பா அப்பா நான் செய்யறப்பா, நீங்க கட்டுங்க, நான் மட்டும் போய் ஆட்டம் காட்டி ஏதாவது காசு கொண்டாரப்பா. வேண்டாம் ராமு, நீ போக வேண்டாப்பா, நீ போக வேண்டாம். நான் ரொம்ப தூரம் போறது இல்ல, பக்கத்துலதான் வெடி காட்டு, சீக்கிரமா வந்துடுறப்பா. வீட்டுல பணம் இல்ல, சரின்னு சொல்லுங்கப்பா. ராமு போயிட்டு வாப்பா, சீக்கிரமா ஜாக்கிரதையா திரும்பி வரணும். வணக்கம் சார். பாப்பா ரத்னா எங்க மறுபடியும் இந்த பக்கம் ஒரு சேரி கேட்டுட்டு போலான்னு வந்த பூமதியை பிடிச்சு கொடுத்தா ஒரு பரிசு தரதா 7 வருஷத்துக்கு முந்தி பேப்பர்ல போட்டு இருந்துச்சு. அது இப்பவும் நடைமுறை இருக்குதுங்களா? 7 வருஷம் மட்டுமல்ல, 70 வருஷம் ஆனாலும் சரி, அவன் செஞ்ச பல கொள்ளை கொலைகளுக்காக பிடிபடுற வரைக்கும் அந்த பரிசு தொகை நிச்சயம் உண்டு. சரிங்க, நான் வரேங்க. ஆள் கிடைச்சதும் ஐயாவுக்கு தகவல் கொடுக்கிறேன். பாருங்க பாருங்க, கரண் கை போறத பாருங்க. எல்லாருக்கும் கும்பிடு கும்பிடு. காமியா இப்படி வாடா, இப்படி வா இப்படி வா. நான் சொன்னபடி எல்லாம் செய். இந்த விளையாட்டை உடம்புல போட்டு ஏறா. இந்த வளையத்துக்குள்ள தாண்டு. உள்ளவா, அப்புறமா பாக்கலாம். வாங்க எல்லாரும்.
அப்படியே தாயை இழந்துட்டு நிக்கிறீங்க. யாரப்பா நீ? என் பேர் ராமு. என் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவை நான் பார்த்தது இல்லம்மா. உனக்கு வேற யாரப்பா இருக்கா? எங்க அப்பா இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லைம்மா. அதுக்காக தான் இன்னைக்கு அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன் வித்த காட்டுறதுக்கு. அப்படியா? அம்மா ஒரே தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. பாப்பா தரேன். வெயில் அலைஞ்சு அலைஞ்சு உன் முகம் வாடி வதங்கி போயிடும். இந்தப்பா இதை சாப்பிடு. வேண்டாம்மா, நீங்க குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க, அது போதும்மா. பரவாயில்ல, இதை சாப்பிடு, நான் கொண்டு வரேன். இந்தப்பா பரவாயில்ல, கிளாஸ்லயே சாப்பிடு. வேண்டாம்மா, நீங்க கையிலே ஊத்துங்கம்மா. இந்தப்பா. என்கிட்ட சில்லறை இல்லம்மா. எதுக்கு? நான் ஒரு ஆட்டோ கேட்டேன்னா தாம்மா வாங்குவேன். பரவாயில்ல, பாக்கி எட்டனாவுக்கு நாளைக்கும் வந்து வித்த காட்டு. சரிம்மா, நாளைக்கு வரேம்மா. என்ன விட்டு போயிடப்பா. நீ சம்பாதிக்க வேண்டாம், நீ போய் சம்பாதிக்க வேண்டாம். உன்னை புரிஞ்சு நான் வயிறாக சாப்பிட விரும்பல. நான் பட்டு கிடந்தாலும் பரவாயில்லப்பா, நீ என் கூட இருந்தா போதும், என் கூட இருந்தா போதும். சீக்கிரமா வந்துடுறேன்ப்பா. நீ வெளியே போக வேண்டாப்பா, நீ என் கூட இரு, நீ என் கூடவே இரு, நீ என் கூடவே இரு. அப்பா வீட்டுக்கு போனப்பா. அதே என்னப்பா ஊடாண்ட போலீஸ் நிக்குது, அந்த பக்கம் கூடாத டேஞ்சர். போலீஸா? நம்ம ரத்தன பையன் இல்ல, அவன் தான் கூட்டிக்கிட்டு வந்துக்கிறான். ஆமா, ரத்தனமா? துரோகி பையன். ராமு அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. போலீஸ் கிட்ட பிடிபடாம இருக்கிறதுக்கு எங்கேயாவது மறைவா ஒரு இடத்த பார்த்துட்டு உனக்கு நான் தகவல் சொல்ல அனுப்புறேன். அப்பா நானும் உங்களோட வரேன்ப்பா. வேண்டாம் கண்ணு, போலீஸ் ரத்தனமா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அவங்க குறியெல்லாம் என் மேலதான். அவங்க கண்ணில் நீ பட்டாத, அப்புறம் உனக்கு ஆபத்து. அவங்க உன்னை என்ன கேட்டாலும் நீ வாயை தரக்கூடாது. கண்ணு என்ன தூக்கி நிப்போம், நான் உன்னை தூக்கி நிப்பறவா. நல்லா தெரிய பாத்தீங்களா? எங்கப்பா பூபதி? இப்ப வந்துடுவேன் சார், நீங்க வேணா பாருங்களேன். குருமூர்த்தியோட மகனே வந்துட்டான். என்ன அவங்க தெரியாது சார், இவன் போய் சொல்றான். இவங்க அப்பனுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு போய் தப்பிச்சுக்கிட்டு போயிட்டான். உண்மை சொன்னா எங்க அவங்க அப்பன் தெரியாது. பேசாம நீ உண்மையான தகவலை கொடுத்த சார், நான் சத்தியமா உண்மையான தகவலை தான் கொடுத்தேன். ஆனா இந்த தடவை அவன் எப்படி தப்பிச்சுட்டு போயிட்டான் எனக்கே புரியல சார். மகனை பார்க்க எப்படி பூபதிக்கு வருவா, வந்ததை நான் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி பொய்யான தகவலை கொடுத்த உனக்கு ஜெயில் தான் நிச்சயம். ஞாபகம் வா. ஏண்டா நீயும் அப்பனுமா சேர்ந்து என்ன ஏமாத்தீங்களா? அப்பா. அப்பா அப்பா ஏப்பா இவ்வளவு நேரம்? காலி பண்ணிட்டு நேரம் இங்கதான்ப்பா வரோம். அவரை காணுமே. பின்னால நிச்சால வந்துட்டு இருக்காரு. நீ ஏதாவது சாப்பிட்டியா? என்னப்பா என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்ல ராமு, அப்பாக்கு நெஞ்சு வலிக்குது. இருங்கப்பா, டாக்டரை கூட்டினாரு. ஆடையில போற வரைக்கும் எங்கிட்ட வரமாட்டீங்களா? காலாவதி ஆகிற நேரத்துல வர்றது, எங்ககிட்ட மருந்து குடிக்கிறது, கடைசியில எங்க தலைமையிலே பைய போடுறது. ஆயிரத்து கட்சி இறந்த புழைச்சுக்குவேன். போறேன் இரு. அதை விட என்ன முள்ள சொல்ல என்ன
எங்க அப்பா நெஞ்சு வலியால ரொம்ப கஷ்டப்படுறா டாக்டர். நெஞ்சு வலியா? பேஷ் பேஷ். உங்கள்கிட்ட ஒரு பிலாசபி சொல்றேங்க. அதாவது இந்த வியாதிகளுக்கு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே கிடையாது. இல்லாட்டி போல கால்லாம் கூட வக்கில்லாத உங்களுக்கு எல்லாம் நெஞ்சு வலியும் கேன்சர் வருமா? எப்படி என்னுடைய தத்துவம்? பாப்பா இது வரைக்கும் உனக்கும் கொப்பனுக்கும் கால்லாம் கூட வாங்காம ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். இப்ப காசு வாங்காம நான் வரமாட்டேன். எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன் டாக்டர். ஒரு பெரிய இளவரசர் 27 கிராமம் 4 பல்லாக்கு கொடுப்பாரு. ஒழுங்கா ரிக்ஷா வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்ல. சொல்லிட்டேன் அவ்வளவு அவசரமா? நான் வரமாட்டேன். நான் கொப்பனுக்கு வேலைக்காரன். அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லை, வாங்க டாக்டர். அழாது, நானும் அழுதுருவேன். வா. ஏடா, காசு கேட்டாதான் டாக்டரை கூப்பிட மாட்டீங்க. நான் தான் ஓசியில வரனே. உனக்கு நெஞ்சு வலி இருக்கு, ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் டாக்டர். பெரிய இவரு கௌரவமா பரதேசி அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டேன்? சரியா சொன்னீங்க டாக்டர். இந்த பரதேசி சாகரத்துக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தான் கூப்பிட்டு அனுப்பேன். என்னது நாகப்பரியா? நான் டாக்டரா? என்ன அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு? நான் இருக்கும்போது உன்னை சாக விட்டுருவனா? இல்ல என்னுடைய ஸ்டெத்தோஸ்கோப்பையும் மருந்து பற்றி ஏமாத்திட்டு தான் நீ சாக முடியுமா? இப்படியே நான் செத்து தொலைச்சிட்டா ஏன் ராமுவோட கதி என்ன ஆகும்னுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஓ, இதுக்காக கவலைப்படுற? கடைசி வரைக்கும் அவனை என் சொந்த புள்ள மாதிரி நினைச்சு காப்பாத்துறேன். உன் கனவை நிறைவேற்றுறேன். அது போதும் டாக்டர், அது போதும். நீங்க கொடுக்கிற மருந்தை விட இப்ப நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அப்பா, நான் வெளியே போய் கட்டுமா? எங்கடா போற? குரங்காட்டம் காட்டி காசு சம்பாதிக்க போறேன் டாக்டர். இவ்வளவு காலமும் அவனை நான் காப்பாத்திக்கிட்டு இருந்தது போக இப்ப அவன் தான் என்ன காப்பாத்திட்டு இருக்கான். இத போல ஒரு மகனை பெக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. இவன் இருக்கிற வரைக்கும் நீ சாக மாட்டேன். எவன் ஒருத்தன் சாக போறேன்னு சொல்றானோ அவன் பல பேரை தூக்கி விட்டு தான் சாவான். எப்படி தத்துவம்? அடா, மருந்து கொடுப்பேன். அப்பா, இந்தாங்கப்பா மருந்து சாப்பிடுங்க. அப்பா, இப்ப எப்படிப்பா இருக்கு உடம்புக்கு? மருந்து வாங்கி கூட காசு இல்லப்பா. யாரடா தம்பி, என்ன வேணும் உனக்கு? இந்த சங்கிலி விக்கணும், வாங்கிக்கிறீங்களா? சங்கிலி விற்கணுமா? யாரு இது? எந்துதான். இந்த 10 ரூபாய். என்னங்க 10 ரூபாய் தானா? அப்புறம் திருட்டு பொருளுக்கு யார் ஜாஸ்தி கொடுப்பாங்க? இது ஒண்ணு திருநல்ல. போயிட்டாங்களே.
போன என்ன திருடன்னு சொல்றாங்க. வணக்கம்மா. இந்த பையன் ஏதோ திருட்டு நகை வைக்க வந்தான், அதனால தான் தொட்டிட்டு வந்தேன். இவன் அப்படிப்பட்டவன் இவன் எனக்கு நல்லா தெரியும். அப்படியே இருந்தாலும் நானே இவன் ஐயா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீங்க போலாம். சரி போங்க 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 போங்கயா போங்க. ஆமா, இந்த செயின் உனக்கு ஏது? எங்க அப்பாதம்மா மருந்து வாங்க காசு இல்லாம தான் விற்க வந்தேன். சரி, நான் உடனே உங்க அப்பாவை பார்க்கணும். வா. அப்பா, உண்மையை சொல்லுங்க, இந்த நகை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்பா இத நான் திருடலன்னு சொல்லுங்க அப்பா. உன்னை மிரட்டி இந்த நகையை நான் வாங்கிட்டு போகவோ இல்ல உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவோ நான் உங்ககிட்ட இதை கேட்கணும். 5 வருஷத்துக்கு முன் காணாம போன என் மகன் முரளி கழுத்துல இருந்ததுதான் இந்த நகை. நகைக்கு ஆசைப்பட்டு அவன் அனாதையா விட்டுட்டியா இல்ல கொன்னுட்டியா? எங்க என் குழந்தை? சொல்லு, எங்க என் குழந்தை? உங்க குழந்தைய யாருமா நீங்க? காணாம போன தன் மகனையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற அனாதை தாய், டிஎஸ்பியோடைய மனைவி. எங்க என் முரளி? சொல்லு. அவனை என்னப்பா செஞ்ச? இந்த நகைக்கு ஆசைப்பட்டு அவனை. அம்மா, நீங்க நினைக்கிறது தப்பு. அவனை நான் ஒண்ணும் செய்யலம்மா. அப்படின்னா எங்கப்பா என் மகன்? எந்த நகைக்கு ஆசைப்பட்டு என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அவனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. நீ எவ்வளவு நகை கேட்டாலும் கொடுக்கறேன், எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறேன். சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு என் மகனை தவிர வேற எதுவுமே வேண்டாம். அம்மா, 5 வருஷத்துக்கு முன்னே இதையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் பணத்துக்கு அடிமையா இருப்பேன். இப்ப நான் பாசத்துக்கு அடிமையா இருக்கிறேம்மா. நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஏன் ராமுவுக்கு ஈடாக உங்க முரளி சாகல. ஏன் ராமுதா உங்க முரளி. முரளி, 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 என் செல்லமே. முரளி, முரளி. அப்பா, ராமு, அம்மா, எந்த டிஎஸ்பிய பழி வாங்கறதுக்காக அவர் குழந்தைய கொள்ளக்காரனா மாத்துறோம்னு நினைச்சிட்டு இருந்தானோ, அந்த குழந்தையாலேயே கொள்ளக்காரனா இருந்தனா இன்னைக்கு திருந்திட்டேம்மா. ஏன் ராமு என்ன திருப்பிட்டா. நான் இப்ப ரொம்ப நல்லவன் ஆயிட்டேம்மா. ஐயா, இவ்வளவு நாள் என் குழந்தையை வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, இந்த உலகத்துல நாம குறிப்பா 2 வார்த்தையை தாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஒண்ணு நன்றி, இன்னொன்னு மன்னிப்பு. மத்தவங்க நமக்கு என்ன நன்மை செஞ்சாலும் நன்றி, நாம மத்தவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் மன்னிப்பு. அப்பா நான் உங்களோட போக மாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன். முரளி, என் கூட வந்துடா. இனிமே உன்னை விட்டு பிரிச்சு என்னால இருக்கவே முடியாதுடா. அப்பா என்ன உங்களோட அனுப்பாதீங்க அப்பா, நான் இங்கதான் இருக்க போறேன். ஐயா, உங்களை காலை பிடிச்சு கெஞ்சுறேன். எப்படியாவது என் மகனை என் கூட அனுப்பி வைங்கய்யா. என் மகனை என் கூட அனுப்பி வைங்கய்யா. முரளி, என் கூட வாடா. என் தங்கம். ராமு உங்க கூட அனுப்பி வச்சிடுறேம்மா. உங்க கூடவே ராமு அனுப்பி வச்சிடுறேன். அம்மா, நான் கொள்ளக்காரன் இருந்தப்போ பாசத்தையே உணராத மிருகமா தம்ம இருந்தேன். என் வாழ்க்கையிலே ஒரு பெண்ணு குறுக்கிட்டப்போ காதல் தான் வசந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராமுவை பார்த்ததுக்கு அப்புறமா அன்புதான் காதலை விட வசந்ததுன்னு நம்புறேன். இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா உலகத்திலேயே வசந்தது தாய் பாசம் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ராமு, அவங்க கூட போப்பா, அவங்க கூட நல்லா கவனிச்சுக்குவாங்க. அவங்க கூட போ. அம்மா, என் பிள்ளைக்கு ஒருவேளை சோறுனா நல்லபடியா போடல, ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கல, ஆனா என் பாசத்தை எல்லாம் கொட்டி என் சொந்த பிள்ளை மாதிரியே அவனை நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். அம்மா, ராமு பெரிய மேஜிஸ்ட்ரேட்டாக போறான், பெரிய ஜட்ஜாக போறான்.
அம்மா அவங்கள கை எடுத்து கும்பிடுறம்மா. என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்துருக்கம்மா. அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டுகிட்டு வாங்கம்மா. அவங்க உன்னை பெத்தவங்க ராஜா, உன்னை அவங்க கூப்பிடுறாங்கப்பா. நீ போயிட்டு வா ஐயா, போயிட்டு வா ஐயா, போயிட்டு வா ஐயா, போயிட்டு வாங்க. போறப்பா, ஆனா நான் இனிமே திரும்பி வரவே மாட்டேன். ஐயா, நான் வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா, பிள்ளை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. ராம பிரிஞ்சு இனிமேல யாருக்காங்கம்மா வரணும்? அம்மா என் கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைக்கம்மா. இவ்வளவு காலமும் நீங்க கண்டுபிடிக்க முடியாத கொள்ளைக்கார பூபதி இங்கதான் கிடக்குறா. அவரை போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு டிஎஸ்பி கிட்ட சொல்லுங்கம்மா. அதனால அவருக்கும் நல்லது நடக்கும், நானும் நிம்மதியா செத்து போயிடுவேன். போயிட்டு வாங்கம்மா, ராமு அழைச்சிட்டு போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. அம்மா, ராமு நல்லபடியா பாத்துங்கம்மா. என் புள்ள நல்லபடியா பாத்துங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ராமு நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னங்க, இந்த பாருங்க, நம்ம முரளி கிடைச்சிட்டாங்க, நம்ம குழந்தை கிடைச்சிட்டான். நம்ம மகன் கிடைச்சிட்டான். ஆமாங்க, நாம நினைச்ச மாதிரி நம்ம குழந்தை ஆத்துல மூழ்கி சாகலைங்க. இந்த பாருங்க, அவன் போட்டிருந்த செயினு, காப்பு எல்லாம் இவன் தாங்க நம்ம முரளி, இவன் தான் நம்ம குழந்தை. முரளி, முரளி. ஆமா, இத்தனை நாள் எங்க இருந்தா? சொல்லு கல்யாணி, எங்க இருந்தா? அத நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. என்ன சொல்ற? இப்போ அவர் மேல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நன்றி உணர்ச்சி கடைசி வரைக்கும் மாறாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். சொல்றது தெளிவா சொல்லு கல்யாணி. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நம்ம குழந்தைய இதுவரைக்கும் வளர்த்தது கொள்ளைக்கார பூபதி. யாரு? பூபதியா? ஆமாங்க, ஆடி பெருக்கு அன்னைக்கு இவன் அவர் கையில தான் கிடைச்சிருக்கான். நம்ம குழந்தைன்னு தெரியாமலேயே அவர் இவனை வளர்த்திருக்காரு. நம்ம பையன் மேல அந்த ஆளு எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? 6 வருஷத்துக்கு முன்ன இவனை பிரிஞ்சு நாம் பட்ட வேதனையை விட இப்ப அந்த ஆளு படுற வேதனை தான் அதிகமா இருக்கு. உடனே நான் அவனை பார்க்கணும். எங்க இருக்கா சொல்லு. எதுக்கு கேக்குறீங்க? அவருக்கு நன்றி சொல்லவா இல்ல கைது செய்யவா? ராத்திரி பகல் அவனை கைது செய்யணும் நினைஞ்சிட்டு இருந்த என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கிறேன். மன்னிச்சிருங்க, நம்ம குழந்தை மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த அந்த நல்லவரை நாம் போய் கேட்ட உடனே பெருந்தன்மையோட நம்ம குழந்தையை தூக்கி கொடுத்த அந்த நல்லவரை காட்டி கொடுத்து நான் நன்றி கிட்டவளாக விரும்புறேன். கல்யாணி, பூபதி ஒரு பெரிய குற்றவாளி. அவன் செய்த கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் அளவே கிடையாது. இருக்கலாம், ஆனா நான் இப்ப சந்தித்த பூபதி அன்பும் கருணையும் உள்ளவர். அதனாலதான் மறுக்கிறேன். இப்ப எப்படி இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால ஒரு பெரிய குற்றவாளி. குற்றவாளி இருப்பிடத்தை மறைக்கிறது பெரிய குற்றம். அதுவும் போலீஸ் அதிகாரியுடைய மனைவியான நீ மறைக்கிறது பயங்கரமான குற்றம். நான் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவியா மட்டும் இருந்துட்டா பரவாயில்லை. மனித தன்மையுள்ள தாயாவும் இருக்கிறதுனாலதான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாம தவிக்கிறேன். I see. அப்படின்னா சட்டப்படி உன் பேர்ல நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அந்த நடவடிக்கை என்னன்னு எனக்கு தெரியும். தாராளமா செய்யுங்க. அந்த நல்லவரை காட்டி கொடுத்த பிறகு என் மனசாட்சி எனக்கு தரப்போற தண்டனையை விட நீங்க வாங்கி தரப்போற ஜெயில் தண்டனை சாதாரணமா தான் இருக்கும். முரளி, உள்ள போ. ஒரு குற்றவாளி உண்மையை மறைக்கிறான்னு தெரிஞ்சா உடனே நாங்க ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டோம். அந்த உண்மையை வரவழைக்கிறதுக்கு நாங்க கையாளுற முறைகள் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு அனுப்புவோம். சொல்லு, எங்க இருக்கா? தெரியாது. தெரியாது? எங்க இருக்கா அந்த பூபதி? நீங்க என்ன கொண்டானது என் குழந்தைய கண்ணுக்கு கண்ணா வளர்த்த அந்த நல்லவரை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். கல்யாணி, உங்க சேர்ந்து உண்மை எப்படி வரவழைக்கிறது எனக்கு தெரியும்.
நதிக்கரையில கிடைக்குது. நதிக்கரை ஆமா, குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. இது யார் குழந்தை தெரிஞ்சுக்காம அதான் சொன்னேன், நதிக்கரையில கிடைக்குதுன்னு. ஒரு பெரிய கதை. இல்ல ராமாயணம். உங்க கையில இருக்கிறது பூமியில இருந்து வந்தது இல்லையா? இல்ல அதை கொண்டு வந்த ஜனக மகாராஜா உலகே செஞ்சு பழகுன கொஞ்சம் குழந்தை எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா சொல்ல தெரியாம வளர்றீங்களே. கொள்ள கொள்ளடிக்கிறா போல என்ன கொள்ள கொள்ள அடிச்சுங்களோ. உங்களால கற்ப பறி கொடுத்துட்டு உங்க கையில எவன் குழந்தைய கொடுத்தாலும் யாருக்கு உங்க நாடு அன்பை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க என்ன துடிச்சிருந்தா என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ப வச்சு இப்ப குழந்தையோட வந்து நிற்பீங்க. என்னை ஏமாற்றி நிம்மதி இல்லாம அலைய விட்டுட்டு நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? தூங்கு. இதுதான் உன் கடைசி தூக்கம். இனிமே நீ முடிக்கவே போறதில்ல. அவரை என் கையாலே கொண்டா என் மனசு ஆறும். என்னடி அவரை சொல்றது? அவர் நான் இப்போ அப்போட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியம்? குள்ளச்சி, உன்னை இதுக்கு முன்னால எங்க பாத்துருக்கிறேன். ஒரு நாள் என்ன கத்தியால குத்திட்டு ஓட்டி இல்ல. பைத்தியம் தான், பைத்தியம் தான். ஆமா, இவனை கொண்டாதான் இங்க பைத்தியம் தெரியும். சொல்லுங்க, அவனை சொல்லுங்க. குத்திடுல உனக்கு அவனுக்கு ரெடி சம்பந்தா? டாக்டர், நான் சொல்றேன் டாக்டர். ஒரு காலத்துல இவன் என்ன உயிருப்பீரா நேசித்தவன். முதல்ல லாபம் எடுத்துட்டு இவ வீட்டுக்கு தான் போறேன். எனக்கு வேற யாரு கூடவோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓஹோ, அதுல புடிச்சது உனக்கு பைத்தியம். யாரடே இவன் கூட பாத்தியில்ல? அது அவன் குழந்தை இல்ல, இந்த ஊர் டிஎஸ்பியோட குழந்தை. அந்த அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இவன் வளர்த்தவன் இல்லையா, பாசம் தாங்க முடியாம துடிக்கிறான். அவ்வளவுதான் ஸ்டோரி. என்ன நீங்க உன்னை ஏமாத்திட்டேனா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கா. அவளுக்கு பிறந்துதான் அந்த குழந்தை உண்மையே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு. ஏய், நான் சொல்றத கேளு. இப்ப நான் யார் சொல்றதை கேட்க தயாராக. போங்க வெடிக்க. முதல்ல போங்க வெடிக்க. வெள்ளடி கோட்டா மாதிரி உருன்னு பாத்துக்கிட்டு இருக்க, நம்ப மாட்டியா? உன் வேதத்து மேல சத்தியம் பண்ணாதான் நம்புவியா? இந்த மாதிரி யாரு மேலேயும் அதிகமா அன்பு வைக்க கூடாது. வச்சாலே இப்படித்தான். என்ன எடுத்துக்கோ, என் மனைவி மேலேயும் குழந்தை மேலேயும் அதிகமா அன்பு வச்சேன், சிடுமுஞ்சி ஆயிட்டேன். நீ இவன் மேல அன்பு வச்ச, பைத்தியம் ஆயிட்டேன். இந்த பிளடி ஃபூல் யாரோ ஒரு குழந்தை மேல அன்பு வச்சா யாரையா படுத்துக்கிட்டான். இதான் சென்டிமெண்ட். இப்ப நான் யார் சொல்றதை கேட்க தயாராக. போங்க வெடிக்க. முதல்ல போங்க வெடிக்க. வீட்டுக்குள்ள நானா வரல, நீதான் என்ன கூட்டிட்டு வந்த. இப்பவும் நானா போகிறேன், நீதான் போக சொல்றேன். ஆனா திரும்பி வந்து உன்னை பார்த்தேன்னு மட்டும் கனவு காணாதே. பொன்னே, பொன்னே, இந்த நிலைமையிலையாவது என்ன சரியா புரிஞ்சிருக்கியே. அது போதும், அது போதும். வெரி குட், வெரி குட். அப்படியே அழுவிடே. இந்த கொஞ்ச நாள் அழுவு, என்ன சரியா போயிடும். டை, அவளை கட்டி பிடிச்சி நீ அழுவிடா. ஹாப்பியா இருங்க. நான் ஹாப்பி, ஹாப்பி. முரளி, அழாத கண்ணா. முரளி, பேசாம இருடா. முரளி, தூங்குப்பா, அழாதப்பா.
இருக்கு. நீ இந்த பக்கமா போய் கீழே இறங்கி மாடிப்படியா வந்து சாப்பாடு தரணும். என்ன? போ, 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 போ. போ, போ, போ. தெரியாது. தெரியாது? உண்மை சொல்லு. தெரியாது. முளைச்சு 3 இலை விடல, இந்த வயசுல நெஞ்செடுக்கமா? சொல்லு, எங்க உங்க பையன்? சொல்லு. போட. டேய் 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 ராமு, ராமு, கேக்குமா? என்ன மாஸ்டர்? என்னடா பேசவே மாட்டேங்கிறான்? பையனை கொல்லிட்டீங்க போல இருக்கு மாஸ்டர். என்னடா இது? இவன் வச்சு கூபத்தை பிடிக்கலாம் காரியத்தை கெடுத்துட்டானடா. நல்ல வேலை மூச்சு இருக்கு. நீ போ, சீக்கிரம் யாராவது டாக்டர் கூட்டிட்டு போ. சரி மாஸ்டர். ராமு, டாக்டர் சீக்கிரம் பாக்குங்க. ஃபீஸ் இருக்கா? எவ்வளவு? ரிக்ஷாவுக்கு 2 ரூபாய், எனக்கு 25 ரூபாய். இல்ல, அப்ப நான் வரல. 100 ரூபாய் இருக்கு. எனக்கு சேர வேண்டியது 25டா. டாக்டர், என் குழந்தை அடிபட்டு கிடக்கு. இப்ப எப்படி இருக்கு? மூச்சு வைக்கல டாக்டர். நான் போற வரைக்கும் உயிரோட இருக்குமா? நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? மிரட்டுற காலையில தான் வருவேன். வர மாட்டேன். டேய், இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். அப்படி பசங்க தங்குற டன் மாதிரி வீடு. ஈசையும் கிருதாவும் அட்மாஸ்பியரே சரியில்லையா? யாரு குழந்தைய? யாரு? இதான் உன் மகனா? ஆமா டாக்டர். பேர் என்ன? பேரு நேரா ஏன் டாக்டர் கேக்குறீங்க? நான் டாக்டர். நேர கேட்பேன், ஊரை கேட்பேன், வயசை கேட்பேன். இல்லாட்டி போனா நீயே வைத்தியம் பண்ணிக்க. மன்னிச்சுக்குங்க. குப்புசாமி. 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 பசங்களா, உங்க யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? வெரி குட், வெரி குட். டெஃபினெட்லி யூ வில் பி காட். காட்டா? ஆமா, கட்டுல குழந்தை போடணும்னு சொல்றேன். நான் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறேன். அதை கொண்டுட்டு போய் என் ரிக்ஷாக்காரங்கிட்ட கொடு. அவன் நேரா டிஸ்பென்சரிக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவான். பிளடி ஃபுல் ராஸ்கல். டிஸ்பென்சரிக்கு போய் இந்த மருந்தை உடனே வாங்கிட்டு வர சொன்னார் டாக்டர். என்ன பண்ணி அந்த டிஸ்பென்சரியில டாக்டர், கம்பவுண்டர், நர்ஸ், நோயாளி எல்லாம் இவர் தான். அப்பா எவன் கொடுப்பாங்க மருந்து? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே நீ வாங்கிட்டு வா. நான் சொல்லட்டுமா? வர வர இந்த டாக்டர் பேசுறது சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா இந்த டாக்டர். சரி, எனக்கு என்ன கொண்டு போய் சீட்டை கொடுக்குறேன். மருந்து கொடுத்தாங்கன்னா கொண்டாரு, இல்லாட்டி நீ அம்போ. சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வாப்பா. டாக்டர், மருந்து வரத்துக்குள்ள ஏதாவது செஞ்சு பையனை எழுப்பிடுங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் இப்ப பயமா இருக்கு. மருந்தெல்லாம் வரணும், அதுக்கப்புறம் தான் பையன் எழுந்திருக்கணும். இல்லாட்டி போல ஆபத்து. பாவி பையன் எழுதிச்சுட்டானே, நம்மள பார்த்து ஆபத்தா போயிடுமே. சார், இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து பாருங்க. மாமா
நான் என்னடா மாமா என்னடா அது அட பாவி ஏண்டா தலையில பையனை நல்லா அடிச்சுட்டியா பைத்தியம் பிடிச்சு போச்சு எனக்கு வேற தெரியாது நான் மாமா இல்ல மாமா இவர்தான் மாமா என்ன கூட்டில வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாரு என்ன காப்பாத்துங்க மாமா நான் எப்படிடா உன்னை காப்பாத்துறது என்ன காப்பாத்துறா டாக்டர் என்னடா அடிச்சுடுவ உண்மையை சொல்லு யார் அந்த பையன் யார் அந்த பையன் படத்து பேரை சொல்றியா எனக்கு தெரியாது உண்மையை சொல்றியா இல்ல அடிச்சுட்டியா என்ன தெரியும் உனக்கு இழிக்கிறியா இவன் டிஎஸ்பியுடைய பையன் இவன் பூபதி மகன் இல்லையா இல்லடா நீ வசமா மாட்டிக்க போற இந்த கிறுக்கு டாக்டரை பாத்துக்க இத வந்துடுறேன் என்னடா சொன்ன என்னையா கிறுக்கு டாக்டர் பிளடி ஃபூல் இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வரப்போகலாம் வெளிப்புற குத்திருவியா உள்ள இருந்தா குத்த மாட்டியா அதான் மெடிசன்ஸ் எல்லாம் வருத அப்ப நான் குத்துறேன் அடவளா என்ன ராமையா காரணம் இல்லாம கூப்பிட மாட்டான் புறப்படு என்னன்னு போய் பார்க்கலாம் புறப்படு ஹலோ டிஎஸ்பி சார் இருக்காரா நான் டிஎஸ்பி தான் பேசுறேன் யார் பேசுறோம் நீங்க பல வருஷமா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அதே பூபதி தான் இப்ப பேசுறேன் இப்போ உங்க குழந்தை எங்கிட்ட தான் இருக்கான் அவனை நீங்க உயிரோட பார்க்கணும்னா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள 25,000 ரூபாய் பணத்தை இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற காளி கோயில்ல காளி சிலைக்கு பின்னால வச்சுட்டு போகணும் இல்ல உங்க குழந்தையோட பணத்தை நீங்க தான் தூக்கிக்கிட்டு போகணும் ஹலோ 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 என்னங்க முரளியை காணுங்க முரளி எங்க இருக்கான்னு இப்பதான் எனக்கு போன் வந்துதா போன் பண்ணது யாரு தெரியுமா நீ நல்லவன் உத்தமன் தியாகின்னு சொன்னீங்க அந்த பூபதி தான் 25,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு முரளியை கூட்டிட்டு போக சொல்றான் இருக்காது நிச்சயமா இருக்காது நான் நம்பவே மாட்டேன் பூபதி நல்லவேங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் வாங்க என்னோட வாங்க பூபதி வீடு ஐயா என்ன யாரையுமே காணுமே இப்போவாவது பூபதி தான் குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான்றத ஒத்துக்கிறியா அவ்வளவு பெருந்தன்மையோட குழந்தையை என்கிட்ட தூக்கி கொடுத்தவன் அதை வச்சு பணத்துக்காக உங்களை மிரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க பூபதி என்ன குழந்தைய வச்சு உங்களை பணம் கேட்டு மிரட்டுறாரா இருக்கவே இருக்காருங்க அவர் அப்படிப்பட்டவரே இல்ல நீ யாருமா அவருக்கு தெரிஞ்சவதான் நீ சொல்ற மாதிரி அவன் யோகியதா இருந்தா இப்ப எங்க போனா ஏன் போன அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாருங்க ஒருவேளை டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கலாம் டாக்டர் வீடு எங்க இருக்கு பக்கத்துல தான் இருக்கு வாங்க நான் காட்டுறேன் என்ன எங்க தூங்கிட்டு இருக்க டாக்டர் பாட்டுக்கு என்னடா ஒரு இடிஞ்ச வீட்டுல இறங்கின்னு ஏதோ மருந்துக்கு சீட் எழுதி கொடுத்துட்டாரு என்னன்னு தெரியல எங்க போய் வாங்கிட்டு பேஜாரா இருக்குது என்ன சீட்டு நீ என்னத்த கண்ட இங்கிலீஷ் என்ன சீட்டுன்னு பார்த்தா இங்கிலீஷ்ல இருந்து பரவாயில்லையா டாக்டர் எழுதிருக்கிற டிஸ்பென்சரிக்கு இல்ல போலீஸ் டாக்டர் எங்க இருக்காரு பாவாத்தியார இன்னைக்காவது பழைய மாதிரி ரத்னான்னு கூப்பிட்டிய சந்தோஷம் உன் பையனை தேடிக்கிட்டு வந்தையா அவன் எங்கிட்ட தான் இருக்கான் அவனை வச்சு என்ன பிடிக்கலாம்னு நினைச்சேன்ல இதோ நானே வந்துட்டேன் அவனை அனுப்பு அது என் முதல் திட்டம் இப்போ நான் செய்ய போறது வேற ஒண்ணு சம்மதம்னா என் கூட கலந்துக்க வர்ற பணத்துல சரிபாதி பங்கு தரேன் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த பூபதி செத்து போயிட்டா பாசத்துக்கு அடிமைப்பட்ட இந்த பூபதி தான் இப்போ முன்னால் அடிக்கிறான் அடே பையனை அனுப்புடா பாத்தியார 10,000க்கு ஆசைப்பட்டு பல லட்சத்தை இழக்கிற முட்டாள்தனமான யோஜனைய நீ எப்பவுமே சொல்லியே இப்ப ராமவையன் கூட அனுப்ப போறியா இல்லையா உடம்பு சரியால்லாத நேரத்துல அலட்டிக்காத
finito. வா போலாம். மண்ணு விட்டுறியா தம்பி? சீத்த சாப்பியா? வழி விடா, நான் போனோம். வா. ஹார்ட் பீட்டிங் ஜாஸ்தியா இருக்க. அவனை உடச்சுட்டியா? என்ன அடிக்க வரியா? எனக்கு ஜூடோ தெரியும். விடுவேன். பல் கட்டிருக்கியா? நான் பல் டாக்டர்ல வச்சுக்கோ. சட்டப்பட போறியா? டாக்டர், ராமுவை பெற்றவங்க கிட்ட அவனை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காகத்தான் அவனை எடுத்துட்டு போறேன். அதோட பூபதியோட நேர்மையான வாழ்க்கை ஆரம்பமானதும் இவனாலதான், முடிவடைய போறதும் இவனாலதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் போலீஸ்ல சரணடைய போறேன். ஆமா டாக்டர். வெரி குட் பாய், வெரி குட். God bless you, my dear boy. God bless you. என் பையன் காணா? டேய், என் ஸ்டெத்தோஸ்கோப் எங்கடா? பூபதி நில்லு. பூபதி ஓடாதே. ஒரு அடியை கோச்சால ஷூட் பண்ணிடுவேன். அவசரப்பட்டுட்டீங்களா ஆபீசர்? அவசரப்பட்டுட்டீங்க. உங்க குழந்தைய உங்க கையில ஒப்படைச்சிட்டு உங்க கையாலேயே விலங்கு மாட்டிக்க வந்தவன் அறியாயமா கொண்டுட்டீங்களா ஆபீசர்? அவன் குழந்தையோட ஓடுறத பார்த்ததும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் உங்களை கண்டு ஓடி ஒளிஞ்சப்பெல்லாம் உங்களால பிடிக்க முடியல. இப்போ உங்களை தேடி ஓடி வரும்போது பிடிக்கல, சுட்டுட்டீங்க. சாரி டாக்டர், சாரி. இந்த ஒரு சின்ன வார்த்தையினால இவ்வளவு பெரிய இழப்பை ஈடு செய்ய முடியாது ஆபீசர். இவன் ஒரு கொலைகாரன், அதனால இவனை சுட்டு கொன்னுட்டீங்க. இப்ப நீங்க செய்யறதுக்கு என்ன பேர்? டியூட்டின்னு சாதாரணமா சொல்லிடுவீங்க. உங்க டியூட்டியினால ஒரு நல்லவனை கொல்ல முடிஞ்சதே தவிர ஒரு திருடனை திருத்த முடியல. நீங்க செய்ய முடியாத காரியத்தை கேவலம் இந்த அன்பு செஞ்சிடுச்சு. உங்க போலீஸ் பல துப்பாக்கி எதாலும் சாதிக்க முடியாத காரியத்தை இந்த குழந்தை சாதிச்சுட்டான். நானு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்காக நீங்க சொன்ன அதே வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஐம் சாரி ஆபீசர், ஐம் சாரி. நீங்க செய்தது சரிதான். இவனை உயிரோட பிடிச்சு என்ன செய்ய போறீங்க? கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க, கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவீங்க. அங்கே இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு தூக்கு போடுவீங்க. அந்த காரியத்தை பேச செஞ்சிட்டீங்க. இது பெட்டர். பட் ஒன் திங், உலகத்துல எல்லா பெரியவங்களும் துப்பாக்கி குண்டு பட்டு தான் செத்துருக்காங்க. இந்த பிளடி பூல் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டான். இந்தாடா, என்கிட்ட இந்த கோட்டு தான் இருக்கு, அத நீ வச்சுக்க. நல்லா நல்லா இருக்கு ஆபீசர். உங்ககிட்ட ஒரு மனு. பூபதி உயிரோட இருந்திருந்தான்னா என்ன ஆசைப்பட்டிருப்பானோ அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். உங்க கையால அவன் உயிரை பறிச்சுட்டீங்க. உங்க புள்ள கையால அவனுக்கு கொஞ்சோண்டு கொள்ளி போட்ட சொல்லணும். அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். பூபதி, உனக்கு நான் செல்யூட் பண்றேன்டா. ஏன் தெரியுமா?
அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இந்த உலகமே உன்னை பார்த்து தெரிஞ்சுக்க வச்சு அதுக்காக செல்யூட் பண்றேன். இல்லாட்டி ஒரு பயலுக்கு நான் செல்யூட் பண்ண மாட்டேன். லவ் இஸ் காட். லவ் இஸ் காட்ரா.